ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்னைக்கு மஞ்சுஸ் லைஃப்ல நான்வெஜ் லவர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு டிஷ் என்னன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை பாருங்க. ஃபிஷ் வந்து நல்லா நாங்கள் வந்து ரூப்சந்த் அப்படின்ற ஃபிஷ் வெரைட்டி வாங்கியிருக்கோம். இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். விலை கூட கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் எந்த ஃபிஷ் இருந்தாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் மஞ்சத்தூள் நல்லா கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு சில மசாலாஸ் எல்லாம் அரைக்க போகிறோம். அது எது எதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க, நல்லா ஒரு 20 பல் பூண்டு இருக்கும். 20 பல் பூண்டு அதை நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பெரிய ஒரு 2 இன்ச் இஞ்சி துண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள். ஏன்னா நான்வெஜ்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள்லாம் சேர்த்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு ஸ்மெல் பிடிக்காது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோரியண்டர் பவுடர் அதுவும் நான் ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 டீஸ்பூன்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போது ஒரு 2 டீஸ்பூன் கியூமின் சீட்ஸ் வச்சுருக்கேன், அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் ஃபிஷ்ஷில் வந்து இயற்கையாகவே வந்து அது கொஞ்சம் உப்பு சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை நல்லா மையாக இப்போ அரைச்சிடலாம். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். அரைச்சிட்டு நம்ம மேரினேட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் எவ்வளோ மை மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் பண்ணதில் நான் ஒரு 1/2 லெமன் வந்து அப்படியே புழிஞ்சு விட போகிறேன். கொட்டையை நீக்கிட்டு நம்ம இந்த எசன்ஸை 1/2 லெமனை இந்த ஜூஸை நல்லா புழிஞ்சு விடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சலாம். அது நல்லா மேரினேட் ஆகட்டும். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும் உங்களுக்கு செய்கிறதுக்குன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவரில் பண்ணிடுவேன். ஸோ மூடி போட்டு வெளியில் வைக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம ஃபிஷ் மசாலா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை தவா எடுத்து வச்சிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ நான் நல்லா பரவலாக இந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நான் இப்படி கருவேப்பிலை எல்லாம் வைக்கிறேன். ஸோ இதோட எசன்ஸும் இறங்கும். நீங்கள் இந்த மாதிரி கொத்தாவே அப்படியே வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம மசாலாவில் இருக்கிற ஃபிஷ்ஷை நம்ம மேலே வைக்கலாம். ஒன் மினிட் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போடலாம். நான் இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி விடுறேன். பண்ணுவாங்க, எங்கள் பாட்டி பண்ணுவாங்க, அடுத்தது எங்கள் அம்மா பண்ணுவாங்க. அவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா பண்ணுறது, எங்கள் அம்மா பண்ணுற ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். நானும் அதே ஸ்டைல் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கலர் திரும்பி இருக்கு. இப்போ நான் இதை வெளியில் எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரூப்சந்த் ஃபிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி அண்ட் சேஃப் குக்கிங். டாடா, பை பை.